நம்ம இன்றைக்கி தேங்காய் பர்பி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை முடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரை கப்பு ஜீனி, அரை கப்பு நெய், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஜீனி பாகு காய்ச்சணும். நான் அரை கப்பு ஜீனி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதே அளவு தண்ணி, நம்ம எவ்வளோ ஜீனி எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பால் காய்ச்சிக்கணும். ஜீனி நல்லா கரைஞ்சி வரணும். ஜீனி நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்க ஒரு கம்பி பதம் வரணும். நம்ம தொட்டு கையில் தொட்டு பார்த்தோம்னா பிசுக்கு மாதிரி வரணும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு ஜீனி பால் ஒரு கம்பி பதம் அளவு வந்துருச்சு. இந்த அளவு வந்தால் போதும். நல்லா கையில் இப்படி வச்சோம்னா பிசுக்குன்னு இருக்க மாதிரி இருந்தால் போதும். நம்ம இதில் இப்போ துருவி வச்சா தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதோட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வாசனைக்கு தேவையான அளவு ஏலக்காய் பவுடர். நல்லா கிளறுங்க. கையில் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ கிளறிட்டுருக்கோம். இன்னும் நல்லா கிளறணும். நல்லா தேங்காய் சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கிளறிட்டு அப்புறம் நெய் சேர்க்கணும். தேங்காய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்ச நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா நெய் ஊற்றி நம்ம கிளறியாச்சு. போதும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் நல்லா நெய்யை தடவி வச்சுருக்கேன். இதில் தூக்கி தட்டிடலாம். நம்ம தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அப்படி நல்லா சேவ் பண்ணி அரை மணி நேரம் கழித்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூடு ஆறி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். இதை ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சு எடுத்து வச்சுக்கலாம்.